ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக எப்படின்னா ஒரு ஒன் ஷாட் இல்லைடா, இது வந்துட்டு ஒரு 2-3 பார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி தான்டா. இது ரொம்ப ரொம்ப மினி சீரியஸாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு இது வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிலாம் பிடிக்காது, நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது வந்து ஜேக்கு கூட தான். ஓகேங்களா? அப்படியே வந்துட்டு நான் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். உங்களுக்கு போக போக எல்லாமே புரியும். ஸ்டோரி வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை, அப்படி உள்ளே போயிடலாமா? சரி, நீங்கள் சொல்கிறத பொறுத்தா நான் கண்டினியூ பண்ணுறதும் இல்லை ட்ராப் பண்ணுறதும் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகேடா. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் இங்கே பாரு நம்பிச்சோம். நாங்கள் அவனுக்கு என்னடா குறை வச்சோம், நல்லா தானடா பார்த்துக்கிட்டோம். உன்னையும் நாங்கள் அப்படி தான் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தானே நம்பிச்சோம். நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அவன் ஏன்டா இப்படி இருக்கான், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இந்த கம்பெனியோட ஃபைலை பாருங்கிறது எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு கொஞ்ச நாளாக. நான் ரன் பண்ண வரைக்கும் இப்படி வச்சிடவே இல்லைடா. 2 கம்பெனி, உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று கொடுத்தேன். உன்னோட கம்பெனி அவ்வளோ அழகாக ரன் ஆகுது, அவன் கம்பெனியே இப்படி இருக்குது. எனக்கு புரியலையே, நான் எந்த விதத்தில் நான் உனக்கு வந்துட்டு இது பண்ணிச்சேன், எனக்கு புரியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்ததே இல்லைடா. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்பிச்சோம் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல, அவன் அவ்வளோ பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்கான் தெரியுமா? அதில் ஒரு பொண்ணு கூட அவங்கள ரொம்ப கொஞ்ச நாள் ரொம்ப டீப்பாகவே லவ் பண்ணுறாளாமா. ட்ரூவாக. ஆனால் அவன் வந்துட்டு இல்லவே இல்லை. அப்புறம் லவ்வே நம்ப மாட்டேன், எனக்கு லவ்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணுறானா அந்த பொண்ணு. நான் ஒருத்தருக்கும் விசாரித்தேன். அவன் பின்னாடி நிறைய பேரை நான் வச்சுருக்கேன். அவனை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவன் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்கிற பொண்ணுங்க எவ்வளோ பொண்ணுங்களாம் கரெக்டாக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி நல்லபடியாக அமைச்சு வச்சுருக்கேன் அவன் லைஃப்பை விட்டு. எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது பின்னாடியே சொல்கிற அளவுக்கு. ஆனால் அவன் எந்த பொண்ணு கூட தப்பாக இல்லைடா. ஆனால் அவ்வளோ பொண்ணுங்க கூட சுற்றுறான்டா. அது தப்பு இல்லையா? அதுவும் லவ் கூட பண்ண மாட்டேன்றான். லவ் நம்பிக்கையே இல்லை, லவ்வே இல்லைன்னுலாம் சொல்கிறான். அந்த அவன் கூட பழகிற பொண்ணுங்களும் ஒரு சில பொண்ணுங்க வந்துட்டு அவனை மாதிரியே இருக்குது அப்படி விட்டு போயிடுங்க அவன் வேணான்னு சொன்னான். ஒரு சில பொண்ணுங்க டீப்பாக லவ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அது யாருனாடா, நம்ம நம்ஜனுடைய பேரண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்க யாரை பற்றி இப்போ பேசுகிறாங்கன்னா நம்ம ஜங்குக்கு பற்றி தான். ஓகேங்களா? ஆமாம், இந்த டைட்டிலை சொல்லிடுறேன். ப்ளே பாய் டர்ன் டு குட் பாய். ஓகேங்களா? இதுதான் அதோட நேம். ஓகேங்களா? இப்போ நம்ம நம்ஜன் தான் சொல்கிறாரு, அம்மா நான் என்ன தான் பண்ணிட்டோம் சொல்லுங்கள், நானும் வெளில போய் படித்தேன், அவன் எப்படி இருந்தான் எப்படி வளர்ந்தானே எனக்கு தெரியலம்மா. எனக்கு எப்படி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் கம்பெனியோட லாஸ் ஆகிறது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னோடய கம்பெனி நல்லா இருக்கானே, என்னோடய தம்பியோட கம்பெனி இப்படி போகுது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. இங்கே பாரு நம்பிச்சு, நான் அவங்ககிட்ட வான் பண்ணிவிட்டு 6 மந்த் நான் டைம் தரேன். அவனுக்கு அதுக்குள்ளே அகைன் கம்பெனி நம்பர் 1 பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அவன் கம்பெனி விட்டு போயிடணும். அதுவும் வந்துட்டு உன்னோட கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணணும், ஒரு ஸ்டாஃபாகன்றாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனோட கம்பெனியில் ஒன்று ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணணும், இல்லை வேறு எங்கேனா ஒர்க் பண்ணணும். நம்ம கம்பெனிலையும் காலை வைக்கக்கூடாது, கம்பெனியோட பொறுப்பெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் பேசி பார்க்குறப்பா, டைம் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாரு நம்பிச்சு, அவனுக்கு ஒரு பொண்ணு செக்ரட்டரி இருந்துடுறா. அது ரொம்ப பாவம்டா, மிடில் கிளாஸ் பொண்ணுடா, ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கானா, வந்துட்டு இங்கே பாரு, உன் கூட இருந்து எனக்கு போர் அடிச்சிச்சு, நீ என் பக்கத்தில் இருந்து எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும் உன்னை பார்த்து, நீ வந்துட்டு இப்போ ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு இவ்வளோத்துக்கு கம்பெனி நல்லாவே ரன் ஆகாதப்போ இப்படி சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுகிட்டே எங்கள்கிட்ட சொல்லுது, மேம் எங்கள் வீட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நாங்கள் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் வேகன்சி இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லி இன்னொரு கம்பெனி, நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கடா. இதெல்லாம் தேவையில்லாத இல்லைடா. இப்போ பிறகு நான் அவனுக்கு செக்ரட்டரியே ஆரும்லடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இவ்வளோலாம் இப்படிலாம் சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம், நாங்கள் என்னடா பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா இப்படி ஃபீல் பண்ணுறது பார்க்க ரொம்ப நம்பிச்சு கஷ்டமாக இருக்கப்பா. அங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன்ப்பா, இந்த 6 மந்த்துக்குள்ளே அவன் அகைன் கம்பெனியில் நம்பர் 1 பொசிஷனை கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்புறம் அவன் வந்து நார்மலாக மாறிடுவான்ப்பா. ஓகேவா? நான் அவன் நல்ல பையனா, அவன் எப்படி பழைய ஜங்குக்காக இருந்தாலும் அதே மாதிரி நான் மாற்றுறேன், ப்ளீஸ் எனக்காக என்ன பிலீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்று நம்புகிறோம் ஜவன் நம்பிச்சோன்னு, உன்னை நம்பாமல் வேறு யாரும் நாங்கள் நம்ப போகிறோம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னால் முடியுமா பண்ணுறாங்க. கண்டிப்பாக என்னால் முடியும், அவனை கண்டிப்பாக நான் மாற்றுறேன். ஓகேங்களா? அவனை வந்துட்டு இப்போ பண்ணுறதுக்கு எல்லாமே ரீக்ரெட் பண்ணுவான். ஓகே, புரிஞ்சுக்கோங்க, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் 6 மந்த்துக்கும் டைம் கொடுங்க, நீங்கள் 2 பேரும் எதுவும் ஒரி பண்ணாதீங்கன்றாங்க. நிஜமாக நம்பிச்சுன்றாங்க. நிஜமாக நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிச்சு தான் அவ்வளோ கோவமாக ஒரு கம்பெனிக்குள்ளே வராரு. வந்து பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அங்கே பக்கத்தில் வெளில காகிதம் நின்றுட்டுருக்காரு. எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. உள்ளன்னு சொல்கிறாங்க. நம்பிச்சு டேரெக்டாக போயிட்டு ஒரு ஃபைலை தூக்கி அவர் முன்னாடி வீசுறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க ஹேங்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக எழுந்திருக்கிறாரு. ஜங்குங்க பாரு, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னது, இந்த 6 மந்த்து மட்டும் தான் நீ கம்பெனியில் இருக்க முடியும், இல்லைன்னு வச்சுக்கேன் நீ அதுக்குள்ளே நான் கம்பெனி வந்து அகைன் நம்பர் 1க்கு கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்கேன், நீ இந்த கம்பெனி விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்ல அவர் பார்க்குற அந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு என்ன இவ்வளோ லாஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், நீ தான் நைட் ஆனால் பாரில் இருக்க, மார்னிங் ஆனால் எங்கே இருக்கனே உனக்கு தெரியாது, அப்புறமா எங்கே எழுந்திரிச்சு
படித்து இப்படி ஆஃபீஸ்க்கு வருவோம் அப்படி தானேன்னு சொல்ல நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்றாங்க. நான் பேசுகிற இடத்துல தான் நீ இருக்க அப்படி சொல்ல அப்படியே ஹெட் வந்து டவுன் பண்ணிக்கிறாரு. எதுக்கு வேலை ஒர்க் பண்ணுறவங்களும் எதுக்கு வந்து வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்றாங்க. உங்கள் பாரு உனக்கு பிடிக்கிறதுக்காகலாம் ஒர்க் பண்ண யாரும் வர சரியா, அவங்க பண்ணுறது ஒர்க்கு அதுக்கான சேலரி மட்டும் கொடுத்தா போதும் சரியா. அவங்க ஒர்க்கில் ஏதாவது தப்பு இருந்தால் நீ வந்து சொல்லு, என்கிட்டயே சொல்லு டீட்டெயிலோட. அவங்கள வேலையை விட்டு நான் அனுப்புகிறேன் சரியா. என்னோடய கம்பெனி பார்த்துட்டு இந்த கம்பெனியில் ரன் பண்ண முடியாது. உனக்குன்னு அப்பா தனியாக உனக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2 கம்பெனிலுமே நம்ம 2 பேருக்கு உரிமை இருக்குது. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா வந்துட்டு வந்து எப்போனாலும் அந்த கம்பெனி வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாரு. இங்கே பாரு என்கிட்ட முறைக்காத, அவங்களுக்கு இன்னும் 6 மந்த் தான் டைமு, அதுக்குள்ளே அகைன் நம்பர் 1 கம்பெனிக்கு வந்துடணும் சரியா. அப்புறம் இந்த செக்ரட்டரிக்கு நானே ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவேன். அவங்க தான் இங்கே வருவாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது பண்ணுனேன்றாங்க. ஏங்க அதெல்லாம் எனக்கு வேண்டான்றாங்க. நானே தான் அப்பாயிண்ட் பண்ணுவேன், நீ அப்பாயிண்ட் பண்ண தேவையில்லை. இந்த இதுக்கு யாரை வைக்கணும்னு எனக்கு தெரியும் சரியா. நான் சூஸ் பண்ணி அனுப்புகிறவங்க தான் இங்கே வருவாங்க, அவங்க தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் இன்னும் ஒரு 2-3 டேஸில் அவங்க வந்துடுவாங்க. அது வரைக்கும் உன்னோட ஒர்க் என்ன அதை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்கோட கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு, அது தூக்கிட்டு அதாவது எடுத்துகிட்டு இங்கே நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஒரு கார்டு மட்டும் இப்போ உனக்கு போதும், அதாவது உனக்கு பர்சனல் செலவுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக உனக்கு தேவைப்படும், அதுக்கு மட்டும் அதை வச்சுக்கொண்டு 2 கார்டு வந்துருக்கு. ஒரு கார்டு எடுத்துகிட்டு ஒரு வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறாரு. ஜென்றாங்க, நம்ஜோன்றாங்க. ஜென் நம்ம பூசான் போகலாமான்றாங்க. பூசானா எதுக்குடா சடனான்றாங்க. டே ப்ளீஸ்டா போயிட்டு அவங்களால மீட் பண்ண போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களே இப்போ வான்றாங்க. அவங்க அம்மா பார்க்கணும்டா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜென் தான் டே அப்படின்றாங்க. என்ன ஏங்கன்றாங்க. நம்ம பூசான் போகிறோன்றாங்க. பூசானா ஏன்றாங்க. இல்லை இப்போ பூசான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறான், நம்ம போகலான்றாங்க. அவன் மகன் மீட் பண்ண போகிறோமா எல்லாரையும் சொல்கிறாங்க. ஆமாம்மா வா கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. நம்ம டே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஓகே போகலாமேன்ட்டு நான் போய் என் சோல் மட்டும் பார்க்க போகிறேனே அப்படி சொல்கிறாங்க. சரி போகலாம் வாடா சொல்லிட்டு நம்ம டே ஜின்னு நம்ம நம்ஜன் 3 பேருக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கே ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறாங்க. சுகான்றாங்க. சொல்லு நம்ஜன் என்னன்றாங்க. நீங்கள் வாடா இந்த மாதிரி பூசான் போகணுன்றாங்க. பூசானா எதுக்குன்றாங்க. வாடா போகணும், அவங்க போய் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வராரு. வந்து 4 பேருமே வந்துட்டு ஒரு காரில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. சுகா ஒரு காரில் வராரு. என்னாச்சுடா சடனாக எதுக்கு அங்கே போகணும் அப்படி சொல்கிறாங்க. அது என்னோடய பர்சனலாக ஒரு விஷயம்டா அப்படின்றாங்க. உன்னோட பர்சனுக்கு எதுக்கு நாங்கன்றாங்க. இல்லை நம்ம வெயிட் பண்ண போகிற பர்சன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்சன் தானே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானேன்றாங்க. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் கிளம்பி இப்போ எங்கே போகிறாங்கன்னா பூசான் தான் போகிறாங்க. பூசான் போயிட்டு ஒரு கம்பெனியோட முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. எப்படா சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அவனுக்கு சர்ப்ரைஸ் ஆன்றாங்க. அவங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் தான்ன்றாங்க. அங்கே வந்துட்டு ஜங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இங்கே வந்துட்டு அது யாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜங் ஹோசேக் ஓகேங்களா. அந்த இண்டஸ்ட்ரி தான். இங்கே வந்து சொல்கிறாங்க நம்ம அம்மா இப்போ நீ ஜென் கேட்குறாரு, நீ இப்போ ஹோபியை பார்க்க வந்தியா இல்லை உன் மினியை பார்க்க வந்தியான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ஜன் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. 2 பேரையும் தான்றாங்க. சரி ஓகே ஓகே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே போயிட்டு டேரெக்டாக வந்துட்டு ஒரு பர்சன் தான் வெளியே நின்றுருக்காங்க. அவங்க தான் உங்களோட செக்ரட்டரி. அங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங் ஹோசேக் இருக்காங்களா, உங்களை நாங்கள் பார்க்கணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுங்கன்றாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க போய்ட்டு இந்த மாதிரி ஹோபி வந்துட்டு ஒரு ஃபைல் தான் வச்சு பார்த்துட்ருக்காரு. ஆமாம் நாங்கள் இருக்கிறது ஒரு ஹோபி தான் சார். உங்களை பார்க்குறதுக்கு ஒரு 4 பர்சன்ஸ் வந்திருக்காங்க சார். 4 பீப்புள் வந்திருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்கன்றாங்க. 4 பீப்புளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு வெளில வராரு. பார்த்தா நம்ம ஜூன்றாங்க ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சுகா எப்போ வந்தீங்கன்றாங்க. இப்போ தான் வந்தால் சொல்கிறாங்க. என்னடா திடீர்னு சர்ப்ரைஸா அப்படின்றாங்க. ஏன்னா ரீயூனிட் அது மாதிரி சொல்கிறீங்க, எதுவும் சொல்லாமல் வந்திருக்கீங்களான்றாங்க. என்னடா ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக வா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க உள்ளவான்னு சொல்லிட்டு அவங்க உட்காருங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் உட்கார வச்சுட்டாங்க. ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம எப்படி இருக்கீங்கன்னு எல்லோரும் நல்லா இருக்கும்டாங்க சொல்கிறாங்க. என்னடா சடனாக இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்திருக்கீங்க, என்னாச்சேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மினி எங்கேன்னு கேட்குறாங்க. மினி அவனோட இதில் இருப்பான்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் போய் பார்க்கணும், எங்கே இருக்கா, இந்த ஃப்ளோருன்னு சொல்கிறாங்க. இங்கே 2nd ஃப்ளோரில் இருப்பான், அவனோட கேபின் அங்கே தான் இருக்குது, வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சடனாக வந்திருக்கீங்க, அவங்கள பார்த்தா வர அவங்க கையாலே பிடிக்க முடியாதேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ்டான்னு சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வராங்க. இங்கே வந்து எங்கே வராங்கன்னா இப்போ மினின்றது நம்ம ஜிமின் தான், அவரை பார்க்க தான் வராங்க. இங்கே ஒரு பொண்ணு தான் அவ்வளோ அழகாக வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜிமின் கிட்ட. இங்கே பாரு இப்போ என்னை மட்டும் நீ கூட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கேன், நம்ம கிட்ட பேச மாட்டேன் இந்த வீக் ஃபுல்லாக அப்படின்றாங்க. இங்கே பாருடி இதே மாதிரி பேசுறதுன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணுறப்போ ஒர்க் பண்ணடி, அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு இங்கே வந்து பேசிட்டு யாருன்னா ஒயன் தான் ஓகேங்களா. ஒயன் தான் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒயன் யாருக்கு பேரா சுகாக்கு ஓகேங்களா. இதில் ஜேகப் கிட்ட பேரா அவர் வந்து டே ஓகேங்களா. இப்போ சொல்லிடுறேன். இப்போ அங்கே வந்துட்டு இன்னொரு பொண்ணு தான் வந்துட்டு ஜிமின் சார் அப்படின்றாங்க. என்ன சொல்லுமா அப்படின்றாங்க.
இந்த மாதிரி இதில் ஒரு டவுட் இருக்குது சார்னு சொல்கிறாங்க. கொடுங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு நின்றுட்டு அப்படியே போய் பார்த்து அதில் கொஞ்சம் நேரத்துக்கு கிளியர் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கானுங்க? இல்லை சார் சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு போகுது. அப்போ ஏன் அந்த பொண்ணை பார்த்து அப்படி முறைக்கிறா வந்துட்டு, எதுக்கு முறைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்ககிட்ட எல்லாரும் அப்படியே ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்றாங்க. பாரு, அவங்க ஜஸ்ட்டு நார்மலாக தான் பேசுகிறாங்க, நம்ம வந்து பார்க்குற விதத்தில் தான் இருக்குது சரியா, அவங்க தப்பான இன்டென்ஷனில் பேசல அப்படின்றாங்க. நீ எல்லாருக்கும் எவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி எவ்வளோ சாஃப்டாக பேசுகிற, எல்லாரும் அப்படி தானே பேசுவாங்கன்றாங்க. இங்கே பாரு, நீ என்னோட தங்கச்சி, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச தெரியாது என்ன, உன்னை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்ததே நீ இங்கே ஒரு இதெல்லாம் ஒர்க் பண்ண கற்றுக்கணும், சும்மா வீட்டில் வந்து லேசியாக இருக்கக்கூடாது சொல்லதான் சரியா, ஒர்க் பண்ண கற்றுக்கோ போ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. போடா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே டர்ன் பண்ண அங்கே பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. வந்துட்டு நீங்கள் எங்கே எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியில் அப்படியே குதிக்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போய்ட்டு சுகா கிட்ட தான் போகிறாங்க. பூனைக்குட்டி நீ எப்போ வந்துடுறாங்க, என்ன சொன்னான்றாங்க. அச்சா சாரி சுகா, எப்போ வந்தேன்றாங்க. இப்போ தான் வந்தோன்றாங்க. இப்படி பேசும்போது ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ஃபர்ஸ்ட்டு பேசுறது யார்கிட்ட அப்படின்னா மோனி அப்படின்னு சொல்கிறாரு. மினி அப்படின்னு சொல்கிறாரு. யார் அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம நம்பிச்சுன்னு தான், மினி மோனி இருக்காங்களே அவங்க தான். வந்துட்டு மோனி என்ன பண்ண எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ தான் வந்தேன்றாங்க. அப்போ ஜின்னு சொல்கிறாரு நம்ம ஜேஹோப்கிட்ட, இங்கே பாரு, அவன் கொஞ்சமாவது இவனோட வயசில் பெரியவன், நம்ம வந்துட்டு ஹேங்குன்னு கூப்பிட்றேன் நான் பாறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேஹோப் சொல்கிறாரு, இங்கே பாரு, என்னோட தம்பியை ஃபஸ்ட்டு உன்னுடைய பிரதர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஜிமின்னு கூப்பிட சொல்ல, அவர் எதுக்கு மினின்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட தம்பி தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மினி அப்படி சொல்லி கூப்பிட்டான், அவனும் வந்துட்டு மோனி அப்படி சொல்லி கூப்பிட்டான். அவங்க வந்துட்டு அப்படியே பேசி பழகிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வைன்றாங்க என்னோட தம்பிக்கிட்ட இருந்துன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. வந்துட்டு இங்கே பாரு, ஏய் ஜிமின் நாங்களாம் அங்கே இருக்கோம், உங்கள் கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க, தெரியுது வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு மினி மோனி எப்படி இருக்கான்றாங்க. நான் நல்லா இருக்கேன்டா சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். பரவாயில்லையே, நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ணிப்பியோன்னு சொல்கிறாங்க. ஏய் எப்படி சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு சும்மா வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே ஹிப்பில் கை வச்சுட்டு முறைச்சி பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என்ன பார்க்க மாட்டேன்றாங்க. வாடா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறார். யாருன்னா டேவை தான். என்ன வந்துச்சு அப்படி கோவம் வந்துருச்சா என்னோட பிரதர் இல்லாவுக்கு ஃப்யூச்சரில் அப்படி சொல்கிறாங்க, ஃப்யூச்சர் பிரதர் இல்லாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டே அப்படி ஷை ஆகிட்டு இப்போ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆயிடுறாரு. ஜேஹோப் சமையல் பண்ணுறாரு. ஏன்டா வந்ததும் டேஸ்ட் பண்ணுறான்றாங்க. சும்மா தான் ஹேங் சொல்லிட்டு என்னாச்சு ஜின்னு ஹேங் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நாங்கள் நல்லாயிருக்கோம், நீ எப்படி இருக்க மினின்றாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே யாரும் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு சடனாக வந்திருக்கீங்க, சர்ப்ரைஸான்றாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா அதுக்கு தான் வந்தான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மோனி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாங்க. ஹெல்ப்பா என்ன அப்படின்றாங்க. அப்போ ஜேஹோப் கேட்குறாரு, என்னடா அவங்ககிட்ட போய் ஹெல்ப்னு சொல்கிறேன், என்கிட்ட சொல்லி எது இருந்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்ககிட்டேருந்து உங்ககிட்டருந்துனா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இது ஜிமின்கிட்ட தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. பர்சனலாக ரொம்ப ரெக்வஸ்ட்டான்றாங்க. அப்போ வந்து நம்ம ஜிமின் கேட்குறாரு, இங்கே பாருங்கள் நம்பிடுவோம் என்னன்னு சொல்லுங்கன்றாங்க. என்னாச்சுடா சடனாக மரியாதைலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க, அட சும்மா இருங்க ஹேங், எனக்கு நம்பிடுவோம் ஹேங் ரொம்ப பிடிக்கும், அதனால் மோனின்னு சொல்லிட்டு சும்மா நிக் நேம் வச்சு கூப்பிட்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, அவர் எப்போவுமே என்னோட ஹேங் தானே, நான் ரெஸ்பெக்டாக தான் பேசுவேன், சொல்லுங்கள் ஹேங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒயன் பார்த்துட்டு இருக்கா, ஒயன் டீ எல்லாருமே உட்காந்துருக்காங்களா, இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறதுக்கு. அப்போ நீங்களாம் கொஞ்சம் போயிட்டு வெளில இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் கேன்டீன் இருக்குது, போய் சாப்பிடுங்க என்ன வேணுமோன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து புரிஞ்சுக்கிறாரு, நம்பிட்டு ஏதோ சம்திங் சொல்ல வரான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம சுகா அண்டு ஒயனு அப்புறம் நம்ம டே 3 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. அப்போ வந்து போயிடுறாங்க. மற்றவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. என்னடா அவங்களாம் விட்டுட்டு பேசணும்னு என்ன நினைக்கிறேன்றாங்க. இப்போ இங்கே இருக்கிறது யாருன்னா நம்ம ஜின்னு, ஹோபி அண்ட் நம்ஜூன், நம்ம ஜிம்மி 4 பேர் தான் இருக்காங்க. என்னாச்சு அவங்க என்னாச்சு சொல்லுங்கள், ஏன் இப்படி நீங்கள் எப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க எதுவும் சொல்கிறதுக்கு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஜிம்மின் அது வந்துட்டுன்றாங்க. சொல்லுங்கன்றாங்க. ஹோபி ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு இப்படி கேட்குறேன், அப்புறம் என் தம்பி வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதடான்றாங்க. இங்கே பாரு நம்ஜூன், நான் அப்படி நினைக்க மாட்டேன், ஏதோ தான் சொல்லி எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், நம்மளாம் ஒன்றா படிச்சிருக்கோம், ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருக்கோம், நீ எது சொன்னாலும் எங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோமா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை எங்கள் வீட்டில் என்னோட தம்பி இருக்கான்னு உங்களுக்கு தெரியலன்றாங்க. ஒரு தம்பி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவங்க பார்த்ததே இல்லை, என்னாச்சு உங்கள் தம்பிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஆமாம் அதுக்கு ஜிமின் என்னடா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஜின்னும் சரி ஜேஹோப் சரி கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின் என்ன பண்ணணும், தம்பி இப்படி இருக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ நினச்சா மட்டும்தான் ஜிமின் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. நான் எப்படின்றாங்க. ஒரு ப்ளே பாயின்னு சொல்கிறீங்க, ரெண்டாவது அவருக்கு கேர்ள்ஸ் இப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்காரு இப்படிலாம் சொல்கிறீங்க, அதை தாண்டி எனக்கும் அதுக்கு என்ன சம்மதம்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்ல. அப்போ நம்ம இவர் என்ன சொல்கிறாரா, இல்லைடா அவனுக்கு வந்துட்டு லவ் மேலே ட்ரஸ்ட்டே இல்லைடா, அது கூட பரவாயில்ல,
அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ தப்பாக அவன் இந்த பொண்ணுகிட்ட பழகலாம். ஆனால் நிறைய பொண்ணு கூட வந்துட்டு டேட்டிங் விளையாட போகிறான்னா இதுவே எனக்கு ஒரு பேட் நேமாக இருக்குடா. அந்த பொண்ணுங்க வந்து சில பேர் ரொம்ப டீப்பாக லவ்லாம் பண்ணுறாங்க அவனை. அப்படி இருந்துமே அவங்கள வந்துட்டு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணி அனுப்பிடுறானா. ரொம்ப அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நான் கம்பெனியுமே ரொம்ப லாஸ்ட்டில் போய்கிட்டுருக்கு, என்ன பண்ணுறதே தெரியல. நான் அப்பா கிட்ட டைம் கேட்டிருக்கேன் 6 மந்த்து. ஜிமின் உன்னால் மட்டும் தான் ஜிமின் மாற்ற முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதை 3% ஃப்ரெண்டு அப்படி கேட்டே இருக்காங்க. யாருன்னா இப்போ போயிருப்பாங்களே அவங்க 3 பேர் பாரு. என்ன சொல்லியிருப்பானா, இல்லை இவங்க எதுவும் வந்து பேச வராங்க, என்னோட அண்ணாக்கிட்ட இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பேச போகிறாங்கன்னு, இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை வாங்க கேட்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்துருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஒயந்தான் நம்பிச்சுடுவாங்க. அதுக்கு என்ன எங்களோட ஜிமினை நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறா கொஞ்சம் கோவமா. அப்போ ஜெயகுப்தா அமைதியாரு, எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஜிமினால் முடியும்னு சொல்கிறாங்க. ஜிமினால் எப்படி முடியும் நீ அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்க, நீ மறந்துட்டியா சென்னை வந்துட்டு மாற்றினது நம்ம ஜிமின் தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க சென்னை மாத்திரம் இங்கே பாருங்கள். அப்போ தான் நம்ம ஜெயகுப் சொல்கிறாங்க, பாருங்கள் சென்னு வந்துட்டு ப்ளே பாய் கிடையாது சரியா. சென்னு வந்து புள்ளி பண்ணுவான் அண்ட் நம்ம கூட ஃபைட் பண்ணுவான். அதை தாண்டி சென்னு வந்து வேறு மாதிரி பர்சன் கிடையாது அவனை மாற்றுறதுக்கு அப்படின்றாங்க. தெரியும்டா அப்படின்னு கூட சென்னால் நம்மளால் யாரையும் சென்னை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜிமின் வந்து பண்ணால் தானேன்னு சொல்கிறாங்க. ஜிமின்கிட்ட சென் வந்து எவ்வளோ பெரிய புள்ளி எவ்வளோ பெரிய ஃபைட்டராக இருந்தால் அதுவும் மற்றவங்க கிட்ட. ஆனால் ஜிமின் வரும்போது டோட்டலாக இதாகிடுவான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஏங்க இப்போ எதுக்காக நீங்கள் சென்னை எடுக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் சென் வந்து எப்படி இந்த ஒரு பர்சன் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்சஸ் ஆனால் நாங்கள் யாருமே அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் பேச பயந்தாங்க. ஆனால் நீ தான் அவங்ககிட்ட அவனோட சாஃப்ட் சைடு எது அவங்ககிட்ட என்ன வந்துட்டு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணதே நீ தான் அவனை. அதுக்கப்புறம் சென்னைனா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபேன் பாய் மாதிரி ஆகிட்டாங்க. அவனுக்கு வந்துட்டு நிறைய ஃபேன் பாயாக இருந்தாங்க. ஈவன் இப்போ அவன் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கான். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எனிமிட்டும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்துருக்கான். அதுக்கு நீ தானே ரீசன் அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு தெரியும். ஏன்னா சென்னு வந்துட்டு தப்பான பர்சன் இல்லை. சென்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் இதாக இருந்தார், அவர் அஃபெக்டட் ஆகிருந்தார். அந்த ரீசன் அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு மாதிரி ப்ரெஷரு அவங்க வந்துட்டு ரொம்ப கண்டிக்காமல் இருந்ததுனால தான் அவர் அந்த மாதிரி இருந்தார். அதனால தான் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். அப்புறம் அவர் சேஞ்ச் ஆனார். அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. இல்லை எனக்கு தெரியும் ஜிமின் உன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு பர்சன் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி அவங்கள பேசி நீ வந்து கண்டிப்பாக சரி பண்ணிவிடுவேன். நான் அப்படி நம்புகிறேன். ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு டைமு நீ வந்துட்டு பாரு, உன்னால் முடியும் அப்படின்னா நீ பண்ண முடியலன்னு விட்டுரு, அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ ஜெயகுப் சொல்கிறாருங்க, பாரு ஜனம் ஜோன் நீ வேறு எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ண சொல்லுவேன்னா எங்கள் ஜிமின் வந்துட்டு பாரு எங்கள் இண்டஸ்ட்ரியிலோட நாங்கள் 3 பேருமே எங்களோட இதுக்கு வந்து இது ஓனர் தாண்டா சிஇஓவாக இருக்கும். நான் சிஇஓவாக இருக்கும்ன்ட்டு என்னை ஜிமின் தான் விரும்புகிறான். அப்பா கூட சொன்னாங்க 2 பேருமே இருங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நான் இருக்க மாட்டேன், ஹயாங் மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் வந்து ஹெல்ப் மட்டும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அது கூட வேணாம்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிலேயே வந்துட்டு ஒரு சாதாரண இதில் தான் இவன் இருக்கான். ஆனால் அவன் வந்துட்டு இல்லை இங்கே சிஇஓன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி கூட அவன் வந்து இதை எடுத்துக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னோட கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண தம்பியோட கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உயர் வந்துட்டு முடியவே முடியாது, நான் அனுப்ப மாட்டேன் என்னோட அண்ணாவை, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெமின் பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டேன். இங்கே பாரடி அமைதியாரு நம்பிஜன் ஹயாங் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்றாங்க. ப்ளீஸ் எனக்காக அவனை உன்னால் மாற்ற முடியும் நான் நம்புகிறேன். இப்போ வந்து அவனோட செக்ரட்டரி போஸ்ட் வந்து எம்டியாக இருக்கடா, அதுக்கு நீ தான் வரணும் நான்ன்றவங்க. ஆமாம் நீ அவனை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கம்பெனி வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா ரன் பண்ணணும். அவன் நார்மலான ஒரு பர்சனாக வரணும். அவன் வந்துட்டு லவ்ல அப்படிலாம் எதுவும் வேணாண்டா, ஜஸ்ட் அவன் வந்துட்டு கம்பெனி வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும். அந்த டேட்டிங் பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து விட்டு அவன் வெளில வந்தால் போதும். ப்ளீஸ் அந்த ப்ளே பாய்ன்ற நேமே அவனுக்கு இருக்கக்கூடாது, அதான்டா ப்ளீஸ் எனக்காக பண்ணேன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆமாம் ஜிமினால் மட்டும் தான் முடியும், நம்பி இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஜெயஹோப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஜெயஹோப் இப்போ உன்னோட தம்பியாக இருந்தால் நான் என்னோட தம்பி அப்படி பண்ண சொன்னால் நான் வந்து ஹெல்ப் பண்ண சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயஹோப் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைடா எனக்கு ஓகேனா என்னோட தம்பிக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்றாங்க. இப்போ ஒயன் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு ஜிமின் தான் ஒயனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹயாங் நான் வந்து பார்க்குறேன். அவர் வந்துட்டு ரொம்ப வேறு மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவன் தப்பான பசங்க இல்லைடா, அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், இவன் அவன் பொண்ணுங்க கிட்ட மட்டும் அப்படி பழகிட்டு இருக்கான், அவனுக்கு மற்றபடி பசங்க மேலே கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்றாங்க. அப்படா அப்போயே வந்து என்னோட சோல்மேட் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்க எப்படி நான் டே வந்து நம்ம ஜிமின் அப்படியே சாஞ்சி போகிறேன், அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸு. சரிடா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹயாங் எப்போ தான் வரணுன்றாங்க. நீ இன்றைக்கே கூட விடுன்றாங்க. இன்றைக்கே அதுக்கு சான்ஸ் இல்லை ஹயாங்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் சொல்ல. சரி ஓகே ஜெயஹோப் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுறீங்களான்றாங்க. ஜிமின் வந்து யாருன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு ஆர்டினரி பாயாக ஒரு போர் பாயாக நான் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், செலெக்ஷன் பண்ணியிருக்கேன்,
அப்படின்னு மட்டும் கூட்டிகிட்டு போய் நான் இன்ட்ரோ பண்ணி விட்டுறேன் கம்பெனியில். நான் ஒரு லெட்டரும் கொடுக்குறேன், அதை மட்டும் எடுத்து போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓகேவா ஜிமின் உனக்கு அப்படின்னு ஜெயகோப் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹயாங், இதில் போய் என்ன இருக்குது, நம்ம நம்ஜூன் ஹயாங் அவங்களுக்காக நம்ம பண்ண மாட்டோமான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்போ வந்து டேனை சொல்கிறேன்னா, ஜிமின் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்றாங்க. அப்படி நம்ஜூனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்த்துட்டு ஏன்டா அப்படி சொல்கிறேன்றாங்க. இல்லை ஜிமின் வந்து கொஞ்சம் எப்படின்னா சாஃப்டாக இருப்பானா, ஒருவேளை அவங்க தம்பி அப்படின்னு தெரியலன்றாங்க. நீ அவனை பார்த்துருக்கலன்றாங்க. நான் பார்த்ததால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ 2 days ஆஃப்டர் தான்டா இங்கே ஜிமின் தான் ஒரு கம்பெனிக்கு வராரு. எப்படி வராரு அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு அவர் ஃபேஸில் வந்துட்டு நல்லா ஆயிலியான ஒரு க்ரீமு, நல்லா எண்ணெய் வடிவில் அந்த மாதிரி ஒரு க்ரீமு. அது வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் அது ஆப்போசிட்டாக காட்டும். அப்படியே வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி டல்லாக ஏதோ நல்லாவே இல்லாத ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி காமிக்குது. ஒரு மாதிரி அவர் வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு எப்படின்னு நீட்டாக ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணாமல் மீடியமாக ஒரு ரொம்ப புவர் பாய், ரொம்ப வந்துட்டு அந்தளவுக்கு இதாக இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்துட்டு அவரோட அழகையே அவர் மறைச்சிட்டு வராரு. எல்லாத்தையுமே ஃபேஸ் பவுடர் அந்த ரோஸ் பவுடரை வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லாவே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வராரு. வந்துட்டு இங்கே நம்ம ஜங்கோட கம்பெனி தான் வராரு. வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வராரு. அது வந்து அம்ஜன் கொடுத்துருப்பார்ல, அது எடுத்துகிட்டு வராரு. இங்கே காய் தான் நின்றுட்டுருக்காரு. பார்க்குறாரு, இது யார் இந்த பையன் சொல்லிட்டு பார்க்குறாரு. யாருப்பா என்ன வேணும்னு சொல்லி கேட்க, நான் இங்கே ஜாபுக்கு வந்திருக்கேன்றாங்க. ஜாபுக்கான்றாங்க. ஆமாம் நம்ஜன் சார் இருக்காங்களா, அவங்க என்ன செலக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கொடுக்குறாங்க, ஒரு கவர் கொடுக்குறாங்க. பார்த்துட்டு அந்த செக்ரட்டரி ஜாபுக்கு நீயான்றாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ காய் பார்க்குறாரு. ஜிம்மில் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இந்த பையன் எப்படி இருக்கான், ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காதே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுவும் ஒரு பையனை வர செலக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஜாபுக்கு என்னை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவீங்களான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஜங்கு போய் சொல்கிறாங்க. ஜங்கு தான் நான் யாரையும் பார்க்குற மூலையில் இல்லை போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ஜன் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நீ வந்து அக்செப்ட் பண்ணி தான் அவங்க ஒரு வழியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பையன்ன்றாங்க. ஒரு பையனை ஏன் சொல்கிறாங்க, ஆமான்றாங்க. அப்போ நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்போ கூப்பிட்றாங்க அந்த பையனை. ஜிமின் உள்ளே வராரு. உன் பேர் என்ன பண்ணுறாங்க, என் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஆமாம் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜங்கு பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது ஒரு ஐஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் மற்ற டோட்டல் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு மாதிரிலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பார்க்குறாரு, இந்த நம்ஜூன் எனக்கு டேஸ்ட்டே இல்லையா, இப்படி ஒரு பையனை எனக்கு போய்ட்டு செக்ரட்டரியாக வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்க்குற டிஃப்ரெண்ட்டாக. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி எவ்வளோ கோவம் வருது இப்படி இந்த மாதிரி பார்க்குறத பார்த்துட்டு. எதோ ஒரு மாதிரி இருக்கானே அப்படி சொல்லிட்டு நல்லாவே 2 ஒரு பர்சன் பார்ப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. அப்போ காய் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கொண்டாங்க, ஏன் இன்றைக்கி அப்படி சொல்லி ஜிமின் கேட்க. அப்போ வந்துட்டு ஜங்கு பார்க்குறாரு, இங்கே பாரு நீங்கள் ஜாப்புக்கு வந்திருக்க, நாங்கள் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓனர், நான் தான் இதோட கம்பெனியில் செய்வோம் தெரியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பேசுகிறாருடா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரா, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இது வந்துட்டு இங்கே நம்ஜூன் சார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கும் அந்த கம்பெனியில் சேம் அவருக்கும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் பண்ண முடியும் சரிங்களா. அவருக்கு வந்துட்டு இந்த ஜாப்புக்கு தான் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண தேவையில்லை சரியா. அங்கே என்ன ஜாப் இங்கே என்ன ஒர்க் பெண்டிங் இருக்கோ அதை நான் பார்க்குறோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சீட் வந்து ஆல்ரெடி இந்த பிளேஸில் இருக்கிற அதை சொல்லியிருந்துருப்பாரு. கரெக்டாக போய்ட்டு அங்கே உட்கார்றாரு. உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. காய் வந்துட்டு பரவாயில்ல, காய் எப்படின்னா ஜங்கு எப்படியே மாறும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அப்பாடா ஒரு நல்ல பர்சன், நான் கூட நினச்சேன் என்னடா பார்க்க பழம் மாதிரி வந்து நின்றுட்டுருக்கானே, கரண்டிலாம் போட்டுட்டு அப்படின்னு நினச்சேன், வேறு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ ஜங்கு வந்துட்டு நம்ம காய் வந்துட்டு கேட்குறாரு ஜமீன், நம்ம அங்கே உள்ள ஃபைலில் எங்கே அந்த கம்பெனியில் மொத்த டீட்டெயில்ஸ் அதர் ஃபைல்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு காய்கிட்ட, இங்கே உங்களுக்கு என்ன ஒர்க்குன்றாங்க. இங்கே நான் எல்லா கம்பெனியோட டீட்டெயில்ஸு, அதாவது நம்ம கிளைண்ட்டு பிடிக்கிறது பார்க்குறது எல்லாமே நான் தான் சொல்கிறாங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எந்தெந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிருக்கு இது வரைக்கும்ன்றாங்க, நிறைய பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றாங்க, எல்லாரோட டீட்டெயில்ஸும் கொடுங்கன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாரு. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா காய் வந்து வெளில போயிடறாரு. அவருக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடறாரு. இப்போ அது ஜங்கு என்ன கேட்குறாருன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஜிமின் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு கம்பெனிக்கு வரும்போது எப்படி நீட்டாக வரும்னு தெரியாதா, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் மேக்கப் போட தெரியாதான்னு சொல்ல. அப்போ ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே வந்தது என்னுடைய ஒர்க் அது பண்ண தான் சரியா, என்னுடைய பியூட்டியை வந்து ஷோ பண்ண வரல சரியான்னு சொல்கிறாங்க. பியூட்டி அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலாக பார்க்க ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே ஒர்க் பண்ணுறது தான் வரவங்க, நீங்கள் ஒரு சிஇஓ, நான் ஒரு செக்ரட்டரி சரியா, அதை தாண்டி இங்கே ஒன்றும் நீங்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு ஃபேஷன் ஷோக்கு வந்து கூட்டிகிட்டு வரல, நானும் வந்துட்டு மேக்கப் வந்து கம்மியாக போட்டு வந்து உட்காந்துருக்குறதுக்கு சரியா, என்னோடய ஃபேஸ் என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்கணும்
பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட முடிவு. சரிங்களா, என்னோட ரைட்ஸ் அது. எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. என்னோட ஒர்க்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை கேட்கறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, மற்றபடி நீங்கள் என்னோட செல்ஃப் வேணுன்ட்டு நீங்கள் பேசவே கூடாது. அப்படி உங்களுக்கு புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஒரு மார்க்கு ஃபர்ஸ்ட் டைம் பர்சன் எடுத்து பேசுறது. இங்கே பாரு, நீ வந்து ஒரு ஜஸ்ட்டு ஜாப் பார்க்க தான் வந்திருக்காங்க. நானும் அதை சொல்கிறேன், ஜஸ்ட்டு நான் பார்க்க வந்திருக்கிறது ஜாப் தான். சரி ஓகேங்களா, வேறு எதையும் நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உட்காந்து அகைன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எதுவுமே கண்டுக்காம ஜங்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் யாருமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டாங்க ஜங்கு கிட்ட. சரி ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, இப்போ ஓகேவா உங்களுக்கு அப்படி சொல்லுங்கள்.